ஸ்ரீலங்கா பெண்களை பாலியல் தொழிலுக்கு இறக்கிய கோட்டா அம்பலப்படுத்தப்பட்ட ரகசியம். முல்லைத்தீவில் கடற்படையினருடன் மக்கள் மோதல், போராடி மண் மீட்பு. இரவு விடுதிகளில் விபச்சாரிகளுடன் சில அமைச்சர்கள், நாடாளுமன்றத்தில் பொன்சேகா பகிரங்க தகவல். முல்லைத்தீவில் கடற்படை மற்றும் காவல்துறை அடாவடி, ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல். நாடு முழுவதும் ஆயுதம் தாங்கிய படையினர், எரிபொருள் விலையேற்ற எதிர்ப்பை சமாளிக்க அதிரடி உத்தரவா? நாட்டை மீட்க புலம்பெயர் தமிழர்கள் தயார், சிங்கள அரசியல்வாதிகள் தயாரா? கிளிநொச்சி மாணவர்கள் 25 பேர் மருத்துவமனையில். நாளைய தினமும் இல்லை, கையை விரித்த லிட்ரோ. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் புதிய தலைவராக அலி சப்ரியின் சகோதரர் நியமனம். அடித்து கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர். தப்பியோட திட்டம், யாழ் மற்றும் முல்லைத்தீவைச் சேர்ந்த 14 பேர் அதிரடியாக கைது. சிறப்பு முகாம்களில் வாடும் ஈழத் தமிழர்கள் தொடர்பில் தமிழக அரசின் பாராமுகம், விடிவுதான் என்ன? நாட்டை பாதாளத்துக்கு தள்ளிய குழுவுடன் சேர்ந்து புதிய பிரதமருக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியுமா என்று ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி எழுப்பியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த கேள்வியை நாடாளுமன்றில் இன்றைய தினம் எழுப்பியுள்ளார். நாட்டு மக்கள் இன்று எரிமலைக்கு மேல் நின்று கொண்டிருக்கின்றனர். இந்த எரிமலை எப்போதாவது வெடிக்கும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் நாட்டின் பொருளாதார பிரச்சினை காரணமாக இலங்கையில் பாலியல் தொழிலில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை 30% அதிகரித்துள்ளதாக தெரிவித்த முஜிபுர் ரஹ்மான் வெளிநாட்டு அறிக்கை ஒன்றையும் இதற்காக கோடிட்டு காட்டியுள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் தாம் தோல்வியடைந்த ஜனாதிபதியாக விலகப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதியின் கருத்து பாரதூரமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்காத ஜனாதிபதியின் செயற்பாட்டுக்கு மத்தியில் இலங்கையை கடவுளை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தாம் விலகிச் செல்ல போவதில்லை என்று ஜனாதிபதி கூறியிருக்கும் நிலையில் தொடர்ந்தும் அவர் எடுக்கும் தவறான தீர்மானங்கள் நாடு முகம் கொடுக்க போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். வட்டுவாக்கல் கோட்டாபய கடற்படை முகாமிற்காக பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு மக்களின் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் பொதுமக்களின் காணிகளில் அமைந்துள்ள கோட்டாபய கடற்படை கப்பல் எனும் கடற்படை முகாமுக்கு காணிகளை நிரந்தரமாக சுவீகரிப்பதற்கு நில அளவை திணைக்களத்தினரால் இன்று மேற்கொள்ளப்பட்ட முயற்சி காணி உரிமையாளர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் எதிர்ப்பால் கைவிடப்பட்டுள்ளது. கடந்த சில வருடங்களாக வட்டுவாகல் பகுதியில் கடற்படை முகாம் அமைந்துள்ள 617 ஏக்கர் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை கடற்படை முகாமுக்கு நிரந்தரமாக சுவீகரிப்பதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாறு நில அளவை திணைக்களத்தினரின் ஒத்துழைப்புடன் அளவீடு செய்து காணி சுவீகரிப்புக்கு கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை மக்கள் தமது எதிர்ப்பு போராட்டங்களால் முறியடித்துள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினம் காணிகளை சுவீகரிப்பதற்காக நில அளவை திணைக்களம் மற்றும் கடற்படையினர் இணைந்து முயற்சிகளை மேற்கொண்டிருந்த நிலையில் காணி உரிமையாளர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் நில அளவை திணைக்கள வாகனத்தை கடற்படை முகாமுக்குள் செல்ல விடாது கடற்படை முகாம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அளவீட்டு முயற்சிகள் தடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காணி உரிமையாளர்களில் 15 பேர் தமது காணிகளை கடற்படை முகாமின் தேவைக்காக வழங்க முன்வந்திருப்பதாகவும் அதனையே அளவீடு செய்யவே வந்திருப்பதாகவும் நில அளவியாளர் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் சில உறுப்பினர்கள் கெரோயின் போதைப் பொருளை உட்கொண்டு இரவு விடுதிகளில் விபச்சாரிகளுடன் நேரத்தை செலவிடுகின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், தற்போதைய நாடாளுமன்றத்தில் உள்ள 50% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மோசடி செய்பவர்கள். அதனால் இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற முடியாது. தொலைநோக்கு பார்வை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 15% அமைச்சரவை அமைச்சர்களாக நியமிக்கப்பட வேண்டும். தற்போதைய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் சிலர் கெரோயின் போதைப் பொருளை உட்கொண்டு இரவு விடுதிகளில் விபச்சாரிகளுடன் நேரத்தை செலவிடுகின்றனர். எனவே தற்போதைய அமைச்சரவையால் தேசத்தை காப்பாற்ற முடியாது. பிரதமர் பதவியை ரணில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் அரசு தலைவர் என்னை பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். பெரும்பாலான ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவளித்தால் மாத்திரமே நான் பிரதமர் பதவியை ஏற்பேன் என்று அரசு தலைவரிடம் கூறினேன்.
எனவே அவர் பிரதமராக வருவதற்கு வழிவகுத்த பெருமையை ரணில் விக்ரமசிங்கே எனக்கு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டார். காலிமுகத்திடல் போராட்டத்தின் தீரம் குறைந்துள்ளதாக கூறப்படுகின்ற போதிலும் நாட்டின் ஒவ்வொரு பொதுமகளின் மனங்களில் போராட்டங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் காலிமுகத்திடல் போராட்டத்தை நீர்த்து போக செய்ய முடியாது. போராட்டக்காரர்களுக்கு நாட்டு மக்கள் உணவுப் பொருட்களை வழங்கி போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு வட்டுவாகல் கடற்படை தளத்திற்காக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை சுவீகரிப்பதற்காக அளவீட்டு பணிகள் இடம்பெறவிருந்தது. இந்த செயற்பாடு இன்றைய தினம் இடம்பெறவிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணி உரிமையாளர்களான மக்கள் பிரதிநிதிகளும் முல்லைத்தீவு வட்டுவாகல் கோட்டாபய கடற்படை முகாம் முன்பாக போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். அதன்போது செய்தி அறிக்கையிடுவதற்காக சென்றிருந்த ஊடகவியலாளர் கணபதி பிள்ளை குமணனின் கடமைக்கு முல்லைத்தீவு காவல்துறையினர் மற்றும் புலனாய்வாளர்களால் இடையூறு மேற்கொள்ள அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் போராட்டம் மேற்கொண்ட இடத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த ஊடகவியலாளரை கடற்படை அதிகாரி இங்கு புகைப்படம் எடுக்க முடியாது என அச்சுறுத்தியதோடு காவல்துறையினரை அழைத்து இவருடைய ஊடக அடையாள அட்டையை பரிசோதியுங்கள் என கட்டளையிட்டதோடு இவரை கைது செய்யுமாறும் படித்தார். இதனால் அப்பகுதியில் கடமையில் இருந்த 2 காவல்துறையினர் ஊடகவியலாளரை தடுத்து வைத்திருந்து ஊடக அடையாள அட்டையை காண்பிக்குமாறு வற்புறுத்தியதோடு கை தொலைபேசியில் ஊடக அடையாள அட்டையை புகைப்படம் எடுத்துள்ளனர். அதன்போது சிவில் உடை தரித்த ஒருவர் காவல்துறை முன்பாக ஊடகவியலாளரை இலக்கு வைத்து அச்சுறுத்தும் பாணியில் நெருங்கி வந்து கை தொலைபேசியில் புகைப்படம் எடுத்துவிட்டு EPBGJ 035 என்ற இலக்கத்தகருடைய மோட்டார் சைக்கிளில் அவ்விடத்தை விட்டு சென்றுள்ளார். இதேவேளை கடற்படையினரோடு இணைந்து சிவில் உடையில் நின்ற சிலர் போராட்டக்காரர்களையும் ஊடகவியலாளர்களையும் புகைப்படம் எடுத்த போதிலும் காவல்துறையினர் அவர்கள் தொடர்பில் எந்தவிதமான விசாரணைகளிலும் ஈடுபடவில்லை. மாறாக கடமையில் இருந்த ஊடகவியலாளரை கைது செய்யும் பாணியில் பிடித்து தடுத்து வைத்ததோடு புகைப்படம் எடுத்தும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் கடமைக்கு இடையூறை ஏற்படுத்தி அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தனர். ஸ்ரீலங்கா அரசு தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைவாக கோட்டாபய ராஜபக்சவால் விசேட கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் நலனுக்காகவே இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதிலும் ஆயுதம் தாங்கிய படையினரை கடமையில் ஈடுபடுத்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த விசேட கட்டளை தொடர்பில் சபாநாயகர் சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். 40வது அதிகார சபையான பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது உறுப்புரையில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைவாகவே அரசு தலைவர் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். இன்றிரவு முதல் பெட்ரோல் திடீரென 720 ரூபாய் வரை விலை உயரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் நாட்டில் இவ்வாறு விலை உயர்வால் மக்கள் மத்தியில் வெடிக்கவுள்ள போராட்டங்களை தவிர்ப்பதற்கே இவ்வாறு படையினர் இறக்கப்பட்டுள்ளதாக பல ஊகங்களும் வெளியாகியுள்ளன. நாட்டின் கடன்களை தீர்ப்பதற்கு $53 பில்லியன் புலம்பெயர் தமிழர்கள் தருவதற்கு முன்வந்தால் வடக்கு கிழக்கு மலையக தமிழர்களுக்கு நியாயமான தீர்வுக்கு இலங்கையின் சிங்கள அரசியல்வாதிகள் தயாரா என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்த கேள்வியை இன்று நாடாளுமன்றில் எழுப்பியுள்ளார். வடக்கிலும் கிழக்கிலும் பொருளாதாரத்திற்காக இடைக்கால சபையை நிறுவுவதற்கு சிங்கள தலைவர்கள் எவரும் தயாராகவில்லை என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் இன்று குளவிக்கொட்டுக்குள்ளான 25 மாணவர்கள் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றனர். இன்று பகல் 1:30 மணியளவில் குரங்குகளால் குளவிக்கூடு ஒன்று கலைக்கப்பட்ட நிலையில் குளவிகள் கலைந்து சென்று மாணவர்களை கொட்டியுள்ளது. இதனையடுத்து உடனடியாக சமுர்த்தி திணைக்கள பணிப்பாளரின் வாகனத்தில் பாதிக்கப்பட்ட 25 மாணவர்களும் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நாளைய தினம் லிட்ரோ எரிவாயு கொள்கலன் விநியோகம் இடம்பெற மாட்டாதென லிட்ரோ கேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோ 5 கிலோ மற்றும் 2.3 கிலோ நிறையுடைய லிட்ரோ எரிவாயு கொள்கலன்கள் நாளைய தினம் விநியோகிக்கப்பட மாட்டாதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் சில நாட்களில் மீண்டும் எரிவாயு விநியோகம் மீள ஆரம்பிக்கப்படும் என்றும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்றைய தினம் மேல் மாகாணத்திற்கு மாத்திரமே லிட்ரோ எரிவாயு விநியோகிக்கும் விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதன்படி கம்பகா, கொழும்பு மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் லிட்ரோ எரிவாயு விநியோகம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது.
இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு புதிய தலைவராக உவைஸ் முகமது நியமிக்கப்பட்டுள்ளார். முகமது உவைஸ் முன்னாள் நீதியமைச்சரும் நிதியமைச்சருமான முகமது அலி சப்ரியின் சகோதரர் ஆவார். உவைஸ் முகமது இதற்கு முன்னர் தலைவராக பணியாற்றி வந்த சுமித் விஜயசிங்க தனிப்பட்ட விடயத்தின் காரணமாக தமது பதவி விலகல் கடிதத்தை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருக்கு அனுப்பி வைத்த நிலையில் குறித்த பதவி வெற்றிடத்திற்கு உவைஸ் முகமது நியமிக்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு அளம்பில் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு மாவட்டம் அளம்பில் செம்மலை பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவரை அளம்பில் பகுதியில் அமைந்துள்ள அவருடைய வீட்டில் வைத்து அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் வீட்டில் தந்தையுடன் வசித்து வந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு அவருடைய வீட்டுக்கு சென்ற இருவர் நபரை வெளியில் அழைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன்போது தலையில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து முல்லைத்தீவு காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து முல்லைத்தீவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு நீதவான் முன்னிலையில் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டதோடு சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாரவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 14 பேரை மாரவில போலீசார் கைது செய்துள்ளனர். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்காக தங்கியிருந்த 14 பேரே இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் நீர்கொழும்பு கடற்பிரதேசத்தினூடாக ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் நோக்கத்தில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இலங்கையில் 30 வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக ஈழத்தமிழர்கள் தஞ்சம் கோரி பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கும் புகலிடம் கோரி சென்றுள்ளனர். அவ்வாறு சென்ற ஈழத்தமிழர்கள் பலர் சிறப்பு முகாம்களில் அடைக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். தம்மை மீண்டும் ஈழத்திற்கு அனுப்புமாறு கோரி சிலரும், வேறு சிலர் முகாம்களில் இருந்து தம்மை விடுவித்து சுதந்திரமாக குடும்பத்தோடு இணைந்து வாழ வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதோடு தமது கோரிக்கைக்கு தமிழக அரசு செவிசாய்க்காத பட்சத்தில் சிலர் உயிரை மாய்க்க முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தனர். இருப்பினும் இதுவரை எந்த வெடிவும் கிட்டாத நிலையில் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறு தமிழக சிறப்பு முகாம்களில் சித்திரவதை அனுபவிக்கும் ஈழத் தமிழர்கள் தொடர்பில் தமிழக சட்டத்தரணி ஜோன்சன் கருத்து வெளியிட்டுள்ளார். அதில் அவர் தெரிவித்திருப்பதாவது: சிறப்பு முகாம்கள் 1990ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வாறு ஆரம்பித்ததன் பிரதான நோக்கம் போராளிகளான ஈழத்தமிழர்களையும் சாதாரண பொதுமக்களான ஈழத்தமிழர்களையும் பிரிக்கும் நோக்கிலேயே சிறப்பு முகாம்கள் உருவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் அன்றைய காலகட்டத்தில் போராளிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாகவே இவ்வாறான சிறப்பு முகாம்கள் வேலூர் கோட்டையில் 1990ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சியால் உருவாக்கப்பட்டது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பெண்களை பாலியல் தொழிலுக்கு இறக்கிய கோட்டா அம்பலப்படுத்தப்பட்ட ரகசியம். முல்லைத்தீவில் கடற்படையினருடன் மக்கள் மோதல், போராடி மண் மீட்பு. இரவு விடுதிகளில் விபச்சாரிகளுடன் சில அமைச்சர்கள், நாடாளுமன்றத்தில் பொன்சேகா பகிரங்க தகவல். முல்லைத்தீவில் கடற்படை மற்றும் காவல்துறை அடாவடி, ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல். நாடு முழுவதும் ஆயுதம் தாங்கிய படையினர், எரிபொருள் விலையேற்ற எதிர்ப்பை சமாளிக்க அதிரடி உத்தரவா? நாட்டை மீட்க புலம்பெயர் தமிழர்கள் தயார், சிங்கள அரசியல்வாதிகள் தயாரா? கிளிநொச்சி மாணவர்கள் 25 பேர் மருத்துவமனையில். நாளைய தினமும் இல்லை, கையை விரித்த லிட்ரோ. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் புதிய தலைவராக அலி சப்ரியின் சகோதரர் நியமனம். அடித்து கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர். தப்பியோட திட்டம், யாழ் மற்றும் முல்லைத்தீவைச் சேர்ந்த 14 பேர் அதிரடியாக கைது. சிறப்பு முகாம்களில் வாடும் ஈழத் தமிழர்கள் தொடர்பில் தமிழக அரசின் பாராமுகம், விடிவுதான் என்ன?